ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட பதிவில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஜூன் 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு கிரக மாற்றங்கள் ஏற்படுது, அந்த ஒரு கிரக மாற்றத்தின் மூலமாக இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்க போகிறது, அவர்களுடைய எதிர்காலங்களை குறித்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த கணிப்பானது இருக்க போகிறது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸோ அதனால் வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜூன் 14ஆம் தேதி அன்று அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசையானது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது கூடுதல் சிறப்புகளை பெற்றுள்ளதுங்க. ஸோ இந்த அமாவாசையானது பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க கிரக மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய தாக்கங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்தம் புதிய ஒரு அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த அமாவாசை நாளில் இருந்து தொடங்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருப்பது நீங்கள் சந்தித்த உடல் ரீதியான துன்பங்களும் திடீர் எரிச்சல்களுமே இந்த காலகட்டங்களில் நிரந்தரமாகவே பார்த்தீங்கன்னா முடிவிற்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்லற சுகங்கள் மற்றும் உறவினர்களினுடைய அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் உச்சநிலையை அடைய போகிறாரு. ஸோ அதனால் அந்த ஒரு கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ராஜ யோகங்கள் உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். இதனுடன் சேர்த்து உங்களுடைய தொழில் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருப்பது உங்களுடைய தொழிலை அதனுடைய உச்சத்திற்கு எடுத்து செல்லும். இந்த கிரகங்கள் உங்களுக்கு முற்றிலுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணுங்க. இந்த காலகட்டங்களானது நீங்கள் தொடக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தங்கமாக மாறக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சொல்லப்போனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கால நேரங்களானது தொழில்துறையில் ஒரு சிறப்பான ஒரு மைல்கல்லை பார்த்தீங்கன்னா குறிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசி மற்றும் தொழில் அதிபதியான புதன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த பலத்துடன் வலம் வருது. ஸோ இந்த ஒரு அற்புதமான கிரக அமைப்புகளுக்கு மேலுமே வலு சேர்க்கக்கூடிய விதமாக சூரியனும் பார்த்தீங்கன்னா அங்கே பயணிக்க இருக்கிறாரு, பயிற்சியாக இருக்கிறாரு. அதாவது உங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி அடைய போகின்றார். ஸோ அதனால் உங்களுடைய தொழிலை பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பணி இடங்களிலுமே உங்களுடைய நேரடி கட்டளையினுடைய கீழ் முழுமையான செயல்பாட்டு திறன்களானது வெளிப்படும். மேலும் உங்களுடைய தலைமை பண்புகளால் மேலதிகாரிகள் பெரிதுமே பார்த்தீங்கன்னா ஈர்க்கப்படுவார்கள். பொதுத்துறைகளில் அல்லது பெருநிறுவன தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் அசைக்க முடியாத கௌரவத்தையும் நிர்வாக அதிகாரத்தையும் பெறுவார்கள். உங்களுடைய ஆதாயஸ்தானமான 16ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற குருவினுடைய காரணமாக நிர்வாக மேலதிகாரிகளுடைய முழுமையான ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். காலமாக நிலுவையில் உள்ள பதவி உயர்வுகள் அல்லது பெருநிறுவன முன்னேற்றங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இந்த சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுயதொழில் செய்யக்கூடிய உரிமையாளர்களுக்கு இந்த கால நேரங்களானது மிகப்பெரிய ஒரு அபாரமான ஒரு செல்வத்தையும் செழிப்பையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய ஆதாயஸ்தானமான 16ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற குருவுடன் உங்களுடைய செல்வ அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பயிற்சியாக உள்ளார். ஸோ அதை தொடர்ந்து உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரவேசிப்பது உங்களுடைய வணிக தளங்கள் மிக வேகமாக பார்த்தீங்கன்னா பெருகும். புதிய செயல்பாட்டு கிளைகளை பார்த்தீங்கன்னா நிறுவுவதற்கோ அல்லது புதிய துறைகளில் நீங்கள் கால் பதிப்பதற்கோ இது ஒரு மிக சிறந்த ஒரு காலகட்டங்களாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் உங்களுக்கு கலை சார்ந்த முயற்சிகள், ஊடக வலையமைப்புகள், வர்த்தக முகமைகள் அல்லது உணவு விருந்தோம்பல் இந்த மாதிரி வணிகங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு வாடிக்கையாளர்களினுடைய ஈர்ப்பில் பார்த்தீங்கன்னா முன்னது போன்று இல்லாத ஒரு எழுச்சியை நீங்கள் காணலாங்க. சனி உங்களுடைய 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால் வர்த்தக கூட்டணிகள் பெரிய தடைகளை சந்திக்காமல் அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா நீண்ட கால
அமைப்பு நிலைத்தன்மையை பெறக்கூடும். மிகவும் நம்பகமான முதலீட்டாளர்களிடமிருந்து நீங்கள் மூலதனத்தை வந்து பெறுவீர்கள். அதே போல் உங்களுடைய நிதிநிலை தன்மை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருள் வளம் ஆகியவை இந்த காலகட்டத்தில் முக்கிய அம்சங்களாக வந்து கருதப்படுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய 11ஆம் வீட்டில் உருவாகக்கூடிய மகத்தான கிரக கூட்டங்கள், அந்த கிரக சேர்க்கைகள் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பு என்ன அப்படின்னா குரு, சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிதி நிலையில் மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான செல்வ செழிப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த அசையா சொத்து அல்லது பிற சொத்து முதலீடுகள் இந்த மாதிரி இப்போது லாபகரமான வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீண்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் உள்ள நிதி பாக்கிகள் ரொம்ப வெற்றிகரமாகவே வசூலிக்கப்படும். அதேபோல் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் உங்களுடைய 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால பரம்பரை வழிகள் அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பணிகள் மூலமாகவே நீங்கள் நிதி ரீதியாக ஆதாயத்தை வந்து அடைவீர். உங்களுடைய தனிப்பட்ட வசதிகளை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய வீட்டிற்கான ஆடம்பரமான வாழ்க்கை முறை பொருட்களில் நீங்கள் வந்து ஈடுபடலாம். அந்த பொருட்களின் மூலமாக மகிழ்ச்சியுடன் முதலீடு செய்வீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும். அந்த செலவுகள் வீணாக வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகளாகவும் இருக்கும். இருந்தாலுமே தேவையில்லாத செலவுகளாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வீட்டுக்கு ஆடம்பரமான திங்ஸை வாங்கி வச்சு வீடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக பராமரித்து வச்சுருப்பீங்க. அதை பார்க்கும்போதே மனதிற்கு ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரை இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் சமீப காலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சமீப காலமாக உங்களுடைய உடல் ரீதியாக நிறைய தொந்தரவுகள் செய்து வந்த அந்த வழக்கமான உடல்நல கவலைகள் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தினுடைய இறுதி நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய 8ஆம் வீட்டில் இருந்து வெளியேறுவதனால முற்றிலுமாக நீங்கிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லையா ஓரளவுக்குனா சாதகமாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. முன்பை விட இப்போ கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்குது. வாகன வழி செல்லுதல் தொடர்பான அம்சங்கள், திடீர் கோபங்கள் வந்து அதிகரிப்புகள் மற்றும் வயிறு தொடர்பான அசாகரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தினுடைய இறுதிக்குள்ளே முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா மறைந்துவிடும். உங்களுடைய ஆதாய ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற வியாழன் உங்களுடைய 3, 5 மற்றும் 7ஆம் வீடுகளுக்கு தனது சுப பார்வைகளை நேரடியாக செலுத்துவதனால உங்களுடைய உயிர் சக்தி ஒரு சக்தி வாய்ந்த ஊக்கத்தை கொடுக்குங்க. உங்களுடைய கண்களில் ஒரு பிரகாசமான ஒளிகளானது தென்படும். அதனுடன் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்பட்ட மன உற்சாகங்களும் ஏற்படும். இந்த காலகட்டத்தினுடைய இறுதி வரை வாகனம் ஓட்டும்போது அல்லது மின்னணு சாதனங்களை கையாளும் போது வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான எச்சரிக்கையுடன் வந்து இருப்பது தான் சிறந்தது. அதே போல் இந்த கன்னிராசி நேயர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கை ஒரு மாபெரும் கொண்டாட்டத்தை போலவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு மற்றும் சுக்கிரனுடைய இனிமையான சேர்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மகிழ்ச்சியான விழா உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒரு வலிமையான ஒரு பாதுகாப்பான கவசமாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்பகமான ஒரு நண்பர்கள் மற்றும் உடன்பிறப்புகளிடமிருந்து நீங்கள் சிறப்பான ஆதரவையும் பெறுவீர்கள். அதே போல் சனி உங்களுடைய 7ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலுமே 11ஆம் வீட்டில் உள்ள குரு அது வந்து மற்றும் சுக்கிரனுடைய கூட்டு அருளால் திருமண வரன்கள் வந்து தேடி வரும். இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமானதாக வந்து இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் அற்புதமான உறவுகள் அமையக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது நீங்கி உங்களுடைய தனிப்பட்ட பிணைப்பு கணிசமாகவே வந்து பார்த்திங்கன்னா உயரக்கூடுங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மாணவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய கல்வி ரீதியாக பார்க்கும் பொழுது கல்வி அதிபதியான புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டில் வலுவாக வந்து நிலை பெற்றிருக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதாயஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவுடன் இணைந்திருப்பதுனால மாணவர்கள் வந்து பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருப்பதுனால உங்களுடைய கல்வி நிலையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்கும். அதேபோல் சிறப்பு ஆராய்ச்சி தகவல், தொழில்நுட்பம் மற்றும் நிதி பகுப்பாய்வு துறைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அறிஞர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரம்
அங்கீகாரத்தை பெறக்கூடியவர்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக சேர்க்கைக்காக காத்திருப்பவர்கள் உயர்தர கல்வி நிறுவனங்களில் வெற்றிகரமாக இடங்களை வந்து பெறுவீர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ உங்களுக்கு கல்வி நிலைகள் முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.